செய்திகள் எல்லாம் பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவில வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை திமுகவின் மீது இருந்த விசுவாசத்தை இன்றைக்குத்தான் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில காங்கிரஸ்ல முதலில பணியாற்றி, அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில பணியாற்றி, பெரியகுளம் சேர்மனாக, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு முன்பாக அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிடுகிற போது அம்மா அவர்களுக்கு எதிர்த்து இரட்டைப்புறா சின்னத்தில வெண்ணிலாடை நிர்மலா அவர்களுக்கு போடி சட்டமன்ற தொகுதியில பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக, அதே ஆண்டிலே வருவாய்த்துறை அமைச்சராக, அதே ஆண்டிலே அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த போது வழக்குகளிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளிலே சோதனை வந்த போது இடைக்கால முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் இடைக்கால முதலமைச்சர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், எதிர்கட்சி துணைத் தலைவர் என்று அவர் வகிக்காத பதவியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை. இத்தனை பதவிகளையும் ஒரு சாமானிய தொண்டனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தொண்டர்களுடைய உழைப்பால், தலைமையினுடைய செல்வாக்கால் அவர் பெற்றார். இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். தலைமை கழகத்தை கோயிலாக நினைக்கிற, அம்மாவே தெய்வம் கழகமே கோயில் என்று வாழ்ந்து வருகிற தொண்டர்களுக்கு மத்தியிலே தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த அந்த வரலாறும் இவருக்கே சொந்தம். இவ்வளவுக்கு பிறகும் அவர் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக பணியாற்றினார்கள். எல்லோரும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ என்றால், அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்ததாக சில பேர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போகிற போக்கில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலகமாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா அவர்கள் இருந்த போதும், புரட்சித்தலைவர் இருந்த போதும் எப்படி வலிமையோடு இருந்ததோ அதே வலிமையோடும், அதே மக்கள் சக்தியோடும், மக்கள் செல்வாக்கோடும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இரவு பகல் பாராது, ஊர்நுறக்கம் பாராது நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்து, தென் தமிழகத்தில் யாரையும் வளர விட மாட்டார் என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை அவர் பேசியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் 4 பேர்கள் இங்கே
உங்களுக்கு முன்னாலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த பதவியை அவரை நீக்கியதற்கு பிறகு ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான எனக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தாய் உள்ளத்தோடு வழங்கினார். ஆனால் அந்த இருக்கையை கூட ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு அவர் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அந்த இருக்கையில உட்கார்ந்து இருந்தார். மாப்பிள்ளை என்னது சட்டம் அவர் இருந்த மாதிரி பதவியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட வழங்க மனம் இல்லை. அதே போல இப்போது என் அருகிலே இருக்கிற உசிலம்பட்டியினுடைய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற மண்ணின் மைந்தர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் மக்கள் நம்பிக்கையோடும் வழிநடத்த முடியும் என்று அவர் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு கழக அமைப்பு செயலாளராக பதவி வழங்கி அவர் இன்றைக்கு மக்கள் பணியாற்றி இன்னும் பல உயரங்களை பொது வாழ்க்கையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தாயுள்ளத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு சட்டமன்றத்திலே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கி என்னை வெற்றி பெற செய்தார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். அண்ணன் மாணிக்கம் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கிற போது சட்டமன்ற உறுப்பினராக சோழவந்தானில் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2021 மீண்டும் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்களும் சட்டமன்ற வேட்பாளராக அண்ணன் மாணிக்கம் அவர்களும் போட்டியிட்டார்கள். அவருக்கு நடந்த கொடுமை என்னவென்பது ஆண்டவனுக்கும் வெளிச்சம், உங்களுக்கும் வெளிச்சம். அத்தனை மனவெளியும் தாங்கி கொண்டு இனி இவரை நம்பி புழு பூச்சி கூட அவரை நம்பி சென்றால் அது மிகப்பெரிய பாவம் என்பதற்கு சான்றாக எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணைச் செயலராக இருக்கிறார். அதே போல எஸ் சரவணன் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வாக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையை ஏற்று கழக அம்மா பேரனுடைய மாநகர் மாவட்ட செயலராக பணியாற்றுகிறார். ஆனால் இவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது யாராவது ஒருவர் தலையெடுத்து விட்டால் பேட் ஒப்பீனியன் அவர்கள் மீது வருவதற்கு அனைத்து விதமான செய்கையும் அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி எங்க கதையில காதுல போடுறாரு, எங்க ஆப்பு வைக்கிறாரு, எங்க விஷத்தை ஊத்துறாருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பலிகட ஆனவங்க ஐயா சபாநாயகர் காளிமுத்து ஐயா அவர்கள், ஐயா சத்தியமூர்த்தி ராமநாதபுரம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அண்ணன் ஐயா சேடபட்டி முத்தையா அவர்கள், இப்படி ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள், இப்படி இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துல எந்த தலைவர்களையும் அம்மா அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு தூக்கம் வராது. அதிகபட்சம் ஐயா சேடபட்டி முத்தையா அவர்களை விசுவாசத்திற்கு டிக்ஷனரி எழுதுனா அதுல சேடபட்டி முத்தையா எழுதணும்னு திருமணத்துல அம்மா வாழ்த்தினாங்க. அன்னையோட அவருக்கு பேட் டைம் ஆரம்பிச்சிருச்சு, முடிச்சுட்டாங்க அவர் கதையை. இதெல்லாம் ஐயா சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயா மிகப்பெரிய ஆற்றலாளர். இந்த பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம், இவங்கெல்லாம் தென் தமிழகத்துல அம்மாவுடைய ஆளுமையில அம்மாவுடைய செல்வாக்குல தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்களா பணியாற்றினவங்க. அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 16வது 17வது இடத்துல இருந்தவரை அம்மா கொண்டு முதலிடத்துல வச்சாங்க. இவ்வளவு பதவிகளையும் அனுமதித்து விட்டு இன்றைக்கு தென் தமிழகத்திலே யாரையும் வளர விடவில்லை என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல முனியசாமி மாவட்ட செயலாளர் இருக்கிறார், சிவகங்கையில செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் இருக்கிறார், மதுரையில அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்களும் அண்ணன் வி ராஜு செல்லப்பா அவர்களும் உதயகுமார் ஆகிய நானும் மாவட்ட செயலாளர் இருக்கிறோம். மகேந்திரன் அவர்கள் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். தேனி மாவட்டத்தில் முருக்கோட்டை ராமர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை கழகத்தினுடைய பொருளாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் அந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் பொருளாளராகவும் இருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் ரவிச்சந்திரன் சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயாவுடைய தம்பி இருக்கிறார்.
இங்கே கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்காரு. அதற்கு பிறகு தூத்துக்குடியில் கடம்பூர் ராஜு என்ற முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. எஸ்பி சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில தச்சை ராஜா இருக்கிறாங்க. இசைக்கு சுப்பையா முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில அண்ணன் தலவாய் சுந்தரம் இருக்கிறாங்க. எல்லோருமே இன்றைக்கு ஏகமனதாக ஒருமனதாக எடப்பாடியார் அவர்கள் தான், பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அனைவருமே தென் தமிழகத்துல அவர்தான் நம்ம வழி நடத்த முடியும். தாய் உள்ளத்தோடு தெய்வ உள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருடைய பங்களிப்பையும் அதில் பதிவு செய்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை பொது வாழ்க்கையிலே உருவாக்கி கொடுக்கிற அந்த ஜனநாயக மாண்பு அது பிறவியிலேயே புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் புரட்சி தமிழக எடப்பாடியார் மன உறுதியோடு இருந்தாரு, இந்த மாதிரி கருங்காலிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற போது கூட சில பேர் வருத்தப்பட்டது உண்டு, சில பேர் பரிதாபப்பட்டது உண்டு, சில பேர் கவலை தெரிவித்தது உண்டு. ஆனா இப்படிப்பட்ட கருங்காலிகளை கட்சியிலே வைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுனாலதான் எடப்பாடியார் அவர்கள் மன உறுதியோடு அவர்களை கழகத்திலே அடையாளம் கண்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இப்ப அது பூஜிதமாயிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்றால் அது முடியும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிரூபணமாகி அதற்கு சாட்சியாக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனிமேல் அவருக்கு என்ன பதவி வேணும்? தெய்வீக திருமகன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த பகுதிகளிலே செல்வாக்கானவர். அவர் கூட அந்த முதலமைச்சர் அரியாசனத்திலே அவரை தேடி வந்தபோது கூட அவர் அந்த அரியாசனத்திலே அலங்கரிப்பதற்கு அன்றைக்கு அவர் விரும்பவும் இல்லை, காலமும் அவர் கை கொடுக்கவில்லை. அந்த வழித்தோன்றலாக என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு அதில் அமர்ந்து இன்றைக்கு அந்த வேதனையான இந்த சம்பவத்தை நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கீங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா அதிமுக இனி ஜெயிக்காது, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அவர் தென் தமிழகத்துல யாரையும் வளர விட மாட்டாருன்னு ஒரு அபாண்டமான பச்சை பொய்ய பேசுவீங்கள, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? நீங்க என்னைக்கு போய் அறிவாலயத்துல போய் அடைக்கலம் ஆனீங்களோ அன்னைக்கே நீங்க செத்த பணத்துக்கு சமானம். நீங்க இனிமேல் எது சொன்னாலும் தொண்டர்களும் மக்களும் நம்ப தயாராக இல்லை. எல்லா பதவி சுகத்தும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த வழியில வந்தீங்க, எப்படி உயர்ந்தீங்க, எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஏன் இது மாதிரி அதிமுகனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளே இதை கொடுத்தாங்க, உயிரே கொடுத்தாங்க. திமுக தொடுத்த பொய் வழக்குல தான் அவங்க உயிர் போச்சு. அதற்குமே இவர் உளவாளியாக இருந்திருப்பாரோ அந்த முதலமைச்சர் பதவிக்காக என்கிற ஒரு பெருத்த சந்தேகம் கூட இப்போது எழுகிறது. ஏன்னா பதவிக்காக எதை வேணாலும் செய்வார் போல தெரியுது இல்ல. இப்போ அவங்க போலாமா? யார் வேணாலும் போலாம் சார். இப்ப திமுக அவரை எப்படி அழைப்பாங்க? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பாங்களா? இல்ல அவர் எப்படி அழைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்கு இந்த ஈனப்பிறப்பு, எதுக்கு இந்த ஈன பொழப்பு? அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு நீங்க சொல்றீங்க, அம்மாவை தெய்வம்னு சொல்றீங்க. அந்த தெய்வத்தை நீங்க ஏமாத்தி இருக்கிறது தானே இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன அதிமுக பதவி கொடுப்பாங்க? நீங்க அதிமுகவை இப்படி காட்டி கொடுக்கறதுனால திமுக என்ன பதவி கொடுத்துருவாங்க? அதனால நீங்க என்ன வாழ்வு பெற்றுருவீங்க? அதனால நீங்க என்ன செல்வாக்கு பெற்றுருவீங்க? எங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு, அதிமுகவினுடைய அந்த கெட்ட நேரம் இந்த நிமிடத்திலிருந்து விளையிடுச்சு. இனி அதிமுகவுக்கு நல்ல நேரம்
சுப நேரம் இன்றைக்கு பிறந்திருக்கு. இதை பாக்குறவங்க சில பேர் ஏன்னா உதயகுமார் இப்படி பேசுறானேன்னு நினைப்பீங்க. இதான் நான் முதல்ல இருந்து பேசிக்கிட்டே வரேன். அவரு பதவிக்காக, தனக்கு பதவி இருந்தா மௌன விரதம் இருப்பாரு, தனக்கு பதவி இல்லைன்னா தர்ம யுத்தம் நடத்துவார். இப்போ தர்ம யுத்தம் 1, தர்ம யுத்தம் 2, தர்ம யுத்தம் 1O 2O, இப்ப 3O அறிவாலயத்துல அடைக்கல ஆகிட்டாரு. தர்ம யுத்தம் 3O லோடிங் அறிவாலயத்துல. திமுக என்பது மக்கள் விரோத கட்சி என்பதை தலைவர் உயிரை கொடுத்து சொன்னார். எம்ஜிஆர் அதுக்காகவே தன் வாழ்நாளை இழந்தார். புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளை இதற்காகவே கொடுத்தாங்க. உயிரே போச்சு, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க. அரசு திமுக ஆட்சியில செய்த கொடுமை, பொய் வழக்கு, உயிரே இழந்தாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு கொடுமையில செஞ்ச திமுக வளரணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலாம். யார் வேண்டுமானாலும் திமுகவில போய் ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுத்துக் கொள்ளலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு அதிமுகவிலே உச்சபட்ச பதவியில இருந்தது. இப்படி ஒரு அதிமுகவை காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு அவர் எந்த மன தைரியத்தில மேற்கொண்டார் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். இனி அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள், தொண்டர்கள் தீர்மானிப்பார்கள். அவருடைய எதிர்காலம் இனி என்ன ஆகும் என்பதற்கு நாம் காலம் பதில் சொல்லும். ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். தென் தமிழகத்தில, இப்போது சொல்றேன் எழுதிக்கங்க, 58 சட்டமன்ற தொகுதிகள் தென் தமிழகத்திலே இருக்கிறது. இந்த 58 சட்டமன்ற தொகுதிகளில வருகிற 1ஆம் தேதி பாரத பிரதமர் உலக தலைவர்களுடைய வரிசையில முதலிடத்தில் இருக்கிற, இந்தியாவை வல்லரசாக உயர்த்துவதற்காக வளர்ச்சி பாதையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்கள், மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பரப்புரை 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க அந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக திமுக என்கிற ஒரு குடும்ப கொடுங்கோல் ஆட்சி, மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவதாக அமையும். 58 தொகுதிகளில தென் தமிழகத்தில தேசிய ஜனநாயக கூட்டணியில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர்களை அமர்த்துவதற்கு இரட்டை இலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை, கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற தலைவர்களுடைய சின்னங்களிலே 90% வெற்றி வாகை சூடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இவர் திமுகவில் சேர்ந்ததற்கு பிறகு இப்போது அண்ணா அறிவாலயம் அதிமுக அறிவாலயமாக மாறிவிட்டதோ என்கிற நிலைமையில தான் திமுக பலவீனமாய் கொண்டே இருக்கிறதோ, ஒருவேளை திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மீது ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையோ, ஏன் எல்லோரையும் அவர் வரவேற்கிறார், தான் படை பலவீனமான காரணத்தினால அம்மாவின் படையை அறிவாலயத்தில் அடைக்கலம் கொடுக்கிற இந்த நிலையை பார்க்கிற போது திமுக பலவீனமாகி கொண்டே இருக்கிறதோ என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு சாமானிய தொண்டர்களான எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அம்மாவுடைய காலத்திற்கு பிறகும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து கழக பணி ஆற்றுவதற்கு, மக்கள் பணி ஆற்றுவதற்கு, இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றுகின்ற நேரத்திலே ஏற்படுகிற பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் எங்களை தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, தெய்வமாக, குலசாமியாக, அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறு வடிவமாக
எங்களை வழிநடத்தி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே 58 சட்டமன்ற தொகுதிகளில் தென் தமிழகத்திலே நாங்கள் 90% மேலே வெற்றி வாகை சூடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலே அதற்கு சாட்சியாக அத்தாட்சியாக அமையும் என்பதையும் சொல்லி, எத்தனையோ முறை அண்ணன் OPS அவர்களை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு மன்னித்து கழகப் பணியிலே, பொதுப்பணியிலே, மக்கள் பணியிலே ஆற்றுவதற்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் முறையாக பணிகளை செய்யாத காரணத்தினாலே, விசுவாசத்தை மறந்த காரணத்தினாலே, இப்போது அவர் அம்மாவின் பக்தனாக இருந்தவர் அண்ணா அறிவாலயத்திலே அடைக்கலம் தேடி சென்றிருக்கிறார். இதுவரை அம்மாவின் பக்தனாக இருந்த OPS இனி அண்ணா அறிவாலயத்தின் பக்தனாக அவருடைய எதிர்காலத்தை செலுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவிலே இனிமேல் அவர் எந்த பதவியை அவர் பெற்றாலும், திமுகவிலே எந்த பதவியை அது பெற்றாலும் அவருக்கு அது பெருமையை சேர்க்காது. அவருக்கு அது இழுக்காகத்தான் அமையும். அது காட்டி கொடுத்ததற்கு பரிசாகவும், துரோகத்திற்கு பரிசாகவும், எட்டப்பர் பெற்ற பரிசாகவும் தான் அமையுமே தவிர, இதுவரை அவர் விசுவாசத்துக்கான பரிசு என்று பறைசாற்றி வந்தார். இனி திமுகவிலே அவர் ஒரு கிளைச்சலராக பதவி பெற்றாலும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்த எட்டப்பருக்கு கிடைத்த பரிசாகத்தான் மக்களும் தொண்டர்களும் பார்ப்பார்கள். வாய்ப்பே கிடையாது. 2026 தேர்தலில் பாருங்க, இப்போது இருக்கிற மக்கள் விரோத ஆட்சி மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, இதுவரை இல்லாத வகையில இந்த தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் 15 தேர்தல் அறிக்கையில முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டத்தில் 10,000 ரூபாய் உதவித்தொகையாக கருணை உள்ளத்தோடு அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய நிலைமை. ஆட்சியின் மீது மக்கள் கடும் கோபம் இருக்கிறார்கள். கோபத்தை எப்போது வெளிப்படுத்துவார்கள்? ஒரு புறத்திலே போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இப்படி அனைவருமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்துல மௌன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது தேர்தலிலே பிரதிபலிக்கும். அவருக்கு இனி எதிர்காலம் இல்லை. அவர் போனதுனால இனி அதிமுகவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அவர் எச்சரிக்கையா இருக்கணும். இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இருந்ததை காட்டிலும் இனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை என்றால் அவர் பதவிக்காக எந்த நிலைக்கும் போவார், அதை கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம. அதனால ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எச்சரிக்கை, கட்டிப்பிடிக்கும் போது கூட பார்த்து கட்டிப்பிடிக்கும், இல்லைன்னா ரொம்ப கவலைக்குரிய இடமா போயிடும். ஆமா, இப்போ 3O லோடிங். அம்மாவின் பக்தனாக இருந்த பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயத்திலே தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார். 3O லோடிங். அவங்க இருந்த காலத்துல கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு, பட் அவங்களோட நிழலா இருந்த சசிகலா மேடம் இவர் மேல ஒரு குறையும் இல்லை, OPS மேல எந்த தவறும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருந்தவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. இப்போ அவர் போய் திமுக அடைக்கலம் ஆகியிருப்பது, அவர் அங்கே நடந்த அந்த நிகழ்வை பார்த்த பிறகு இது ஒரு நாளில் ஏற்பட்ட பந்தம் அல்ல, பல நாட்கள் இந்த பந்தத்தின் காரணமாகத்தான் அவர் அம்மாவின் பக்தனாக இருந்து அறிவாலயத்திற்கு விசுவாசமாக இருந்திருப்பாரோ, உளவாளியாக இருந்திருப்பாரோ என்று அந்த நிகழ்வை பார்த்த பிறகு அந்த தெய்வத்தாயவே ஏமாற்றி விட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம்
பரவலாக காலையில நடந்த நிகழ்வு பார்த்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறை பயங்கரமா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க முழுக்க முழுக்க கொள்கை அவங்களுடைய உளவுத்துறை அவங்களுடைய உளவு பார்வை எல்லாத்தையுமே உளவுத்துறையில கண்டுபிடிச்சிடலாம், துரோகத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த சாம்ராஜ்யம் பூரா இன்னைக்கு வீழ்வதற்கு காரணம். மன்னர் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை மட்டுமல்ல, எந்த துறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா துரோகம். 2026 பாருங்க. அப்புறம் ஏன் நீங்க ராமநாதபுரத்துல போய் போட்டிட்டீங்க? தேனியிலே போட்டிட்டு இருக்கலாமே. என்னதான் இருந்தாலும் நம்ம கூடயே இருந்தாரே, இன்னைக்கு நம்ம இயக்கத்தை வந்து வேற ஒரு இயக்கத்துக்கு போயிட்டாருன்றது உதயகுமார் வருத்தமா இருக்கா இல்லையா? வருத்தமா இருக்கா? அவர் எங்க அண்ணன் தான் அவரு. ஆனா இன்றைக்கு அவர் எடுத்த முடிவு, ஒரு பொது வாழ்க்கையில ஒருவர் எப்படி செயல்படக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, உச்சபட்ச பதவிக்கு சென்று விட்டு இப்போது ஒட்டுமொத்த ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவர் விதைத்து விட்டாரே என்கிற கவலையும் வேதனையும் எங்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய உண்மை முகம் இப்போது வெட்ட வெளிச்சம் ஆயிருப்பதனால இனி அதிமுகவுக்கு வெற்றி முகம். அவர் பாஜகவோட சேராம திராவிட பாசறையில தான் சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு நன்மதிப்பு தான் பேட்டி அதிமுக அண்ணாதிமுக தான் போயிருக்காரு. அப்புறம் ஏன் இவர் வந்து இத்தனை ஆண்டு காலமா வந்து திமுக வந்து எதிர்த்து பேசிட்டு அம்மா அம்மா துரோகத்துக்கு துரோகத்தை வந்து எடப்பாடியார் கண்டுபிடிச்சதுனாலதான் இடம் கொடுக்கல. இப்ப அது உண்மையாக வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, ஊர்ஜிதப்படுத்திட்டாங்கல்ல. ஒரு போராட்டம்ன்றது என்ன? தன் உயிர் மூச்சு இருக்கிற வரை, இறுதி மூச்சு இருக்கிற வரை போராடுகிறவன் தான் போராளி. அதுதான் உண்மையான போராட்டம், அதுதான் உரிமை போராட்டம், அதுதான் சத்திய போராட்டம். 2026 தேர்தல் வரைக்கும் என் போராட்டம், அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா அது போராளி அல்ல, அது உளவாளி. போராளியா உளவாளியான்னு நீங்களே முடிவெடுத்து. 9 வருஷமா நான் காத்திருந்தேன், முதலமைச்சர் சேர்ந்த உட்கார வச்சுட்டு போனேன், பேப்பர் வச்சுட்டு போற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்களா? இவரோட ஒரு நிலைப்பாடு பார்த்தோம். இவர் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன். அதுல தப்பிச்சவங்க தான் இவங்க 2 பேருலாம். இவங்க எல்லாம் வந்து உண்மை முகத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இனி எடப்பாடியார் தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முகம் என்பதை முன்கூட்டி அறிந்து இனி அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து வந்தவங்க தான் இவங்க. அவங்க எல்லாம் அவருடைய துரோகத்துல வீழ்ந்தவங்க, அவருடைய துரோகத்துல தப்பிச்சவங்க இவங்க தான். எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கிபி கிமு என்பதை போல அம்மா அவர்கள் மறைவுக்கு முன்பு அவர் அம்மாவின் பக்தனாக இருந்தார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அவர் அண்ணா அறிவாலயத்தினுடைய பக்தனாக மாறிய காரணத்தினாலே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறிவுரை எழுத வேண்டும் என்று திமுக நினைத்து அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இவர்கள் உளவாளியாகவும் இவர்கள் உறுதுணையாகவும் இவர்கள் அனைத்து வகையிலும் துணையாக இருந்த காரணத்தால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான வாய்ப்பு நழுவி போனது. இப்போது அவர்கள் சட்டசபையில முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற
வாழ்த்து தெரிவிக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போதே 2021 மறைமுகமாக வாழ்த்து சொல்லி இருப்பாரோ? இப்போது வெளிப்படையாக சொன்னவர் அப்போது மறைமுகமாகவோ அல்லது ரகசியமாகவோ உளவு மூலமாகவோ சொல்லியிருப்பாரர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது அவர்கள் சொல்லுகிறார். அதனை கண்டுபிடித்ததுனாலதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தொண்டர்கள் இயக்கத்தை, அம்மாவின் இயக்கத்தை, எம்ஜிஆர் இயக்கத்தை, ஏழைகள் இயக்கத்தை, ஜனநாயக இயக்கத்தை நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியோடு போராடி கொண்டிருக்கு. அவருக்கு எல்லாமே விலை போயிட்டே இருக்கு. எல்லாம் கிளைம் பண்ணவங்க யாருமே இல்லை. இப்போ ஜெயலலிதா மேடமுடைய வரவேற்பினால தொடர்ச்சியா அதிமுக தோல்வியடைந்து ஒரு அதனால ஒற்றை தலைமை கோஷிக்கிறது. அப்புறம் பொதுக்குழுல பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடையாது நீக்கிட்டு திரும்ப அதெல்லாம் திருத்தம் தவறுனா அவர் கோரிக்கை எழுப்பினார் இல்லையா? அதான் நடந்தது. வெளியில ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ரகசியத்தை சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், கட்சியிலே தீவிரமாக பணியாற்றுகிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலந்து பேசிதான் அவர் முடிவு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போதும் எடுக்கிறார், இனி எப்போதும் எடுப்பார் என்ற உறுதியை என்னால் அவர்களோடு பயணிக்கிற காரணத்தினாலே எங்களால் சொல்ல முடியும். ஆக அவர் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு, அவர் நீக்கக்கூடிய முடிவு எல்லாமே கலந்து ஆலோசித்து பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்ன கிளைம் வைக்கிறார் என்ற விஷயத்துக்கு நான் போகல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முடிவுரை எழுதியவர் எடப்பாடியார். அதுல யார் யார் இருக்கிறாங்க? திமுக, அண்ணா திமுகவுக்கு முடிவுரை எழுதணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு முடிவுரை எழுதுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான படையாக களத்தில் நிற்க வேண்டும். ஆனால் இங்கே இருந்து கொண்டு சில பேர் உளவாளியாக அங்கே அவர்களுக்கு துணை போன காரணத்தினால்தான் 2021 நமக்கு வெற்றி வாய்ப்பு நழுவி போனது. இதை அறிந்த காரணத்தால் தான் அந்த நடவடிக்கையும் பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு அங்கே எல்லா தலைவர்களிடத்திலும் விவாதிக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு திமுக வந்து முடிவுரை பண்ணி தொடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இது பாதி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக. முடிவுரை பண்ணியில பாதியாக வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக. புரியல. ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் முதலமைச்சராக இருக்கிறவங்க இருக்கிறதுடைய அடிப்படையில் அவங்க முடிவுரை பண்ணி பாதி வெற்றி பெற்றிருக்குமா? என்ன பாதி? அதிமுக முடிவுரை பண்ணி ஏங்க மதி, இப்ப அவங்க சேர்த்துக்கிட்டதே வந்து நீ அதாவது வேலை அங்க பாரு, விசுவாசத்தை இங்க காட்டு, பரிசு நான் தர்றேன் அப்படின்னு பண்ண ஒப்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. வேலை அண்ணா திமுக, விசுவாச திமுக, பரிசு திமுக தருன்ற அந்த ஒப்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. இதுல என்ன பாதி வெற்றி, காவாச்சி வெற்றி, கோட்டர் வெற்றி, ஆப்பு வெற்றி, புல் வெற்றி இருக்கு? வெற்றி இங்கதானே இருக்காரு. குமாரு தீயா வேலை செய்யணும். குமாரு புரியல, என்ன கேள்வி கேட்குறீங்க? அதிமுக இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் மூத்தவர், இளையவர், முன்னாலு, இன்னாலு, என்னாலும் கிடையாது. அதிமுகவுக்கு சாகுற வரை இன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் போய் நீங்க எடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு கிளை செயலாளர், நாங்க கிராமத்துக்கு நாங்கெல்லாம் போறோம், அந்த கிளை செயலாளர் உனக்கு வயசாயிடுச்சுப்பா, நீ உன் பிள்ளைய நீ கிளை செயலாளர் கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ஒதுங்கின்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த கிளை செயலாளர் மகேந்திரன், உதயகுமார், மாணிக்கம், சரவணன், வெற்றி, இந்த வார்த்தை இனிமேல் பேசினீங்க தொலைச்சு விடுவேன். நான் சாகும்போது என் நெஞ்சில அதிமுக கொடி என் நெஞ்சில உழுண்டா, அதுக்குதான் நான் உழைக்கிறேன். ஒரு கிளை செயலாளர் சொல்லுவான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைச்சிட்டு இருக்கான். இந்த கட்சியில எந்த அதிகாரம் இல்ல, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆனது இல்ல, ஒரு கவுன்சிலர் ஆனது இல்ல, ஒரு கூட்டுறவு சங்கத்துல தலைவர் ஆனது இல்ல. அவன் சொல்றான் அந்த ரத்தம், அந்த விசுவாசம் எம்ஜிஆர் மேல, அம்மா மேல, அவன் சொல்றான் என் நெஞ்சில அதிமுக கொடி உழுன்னு சொல்றான். அந்த கிளை செயலாளர்னாலதான் இந்த கட்சி நிக்கிறதே தவிர இது போன்ற ஓடி அடைக்கலம் தேடுற தலைவர்களை நம்பி இந்த அதிமுக
தெரிஞ்சுங்க. முதல்ல அதிமுக எத்தனை சோதனை சந்திச்சிருக்கு. அந்த நெஞ்சில கொடி உழுவு சொல்றாங்கல்ல, அந்த கிளை செயலாளர் இந்த இயக்கத்தை ஆணி வேறாக கட்டி காத்து வர்றாங்கல்ல, ஒரு கவுன்சிலர் பதவி அணிவிக்காம 54 ஆண்டுகளா உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என் தலைமுறை உழைக்கும். என் பெத்த பிள்ளைக்கு கூட அந்த பதவி கொடுக்காம நான் தாண்டா கிளை செயலாளர் சாகுற வரைக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சில அந்த அதிமுக கொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் குடுறான்னு சொல்றான் பாருங்க. அந்த உண்மையான விசுவாச தொண்டர்களை நம்பித்தான் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறாரை போல இது போன்று காட்டி கொடுக்கிற எட்டப்பர்களையும் உளவாளிகளையும் நம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவரும் நடத்தவில்லை, அம்மாவும் வழி நடத்தவில்லை, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழி நடத்தவில்லை. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. என்னுடைய உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த உணர்வுகளை நீங்க மக்களிடத்துல கொண்டு போகணும். உண்மையான தொண்டர்கள் தெரியணும், விசுவாசம் தெரியணும். இப்படி எல்லாரும் அனுபவிச்சுட்டு காட்டி கொடுத்துட்டு போனா என்ன சார் செய்யறது? அவங்களுக்கு எல்லாம் இந்த மக்கள் பாடம் போட்ட வேணாமா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாடம் போட்ட வேணாமா? நான் எல்லாரையும் இங்க எல்லாமே அனுபவிக்கிறேன். அனுபவிச்சுட்டு நான் வந்து பதவி கேட்டு எதிர் முகாமுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டோம்னா, இப்ப போர் யுத்தத்துல நடக்குது. எல்லையில ராணுவ வீரர்கள் போராடிட்டே இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு பிள்ளை குட்டி மனைவி தாய் தந்தையர் அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த தேசத்தை காப்பதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக உயிரை துச்சமென மதித்து அந்த ராணுவ வீரர்கள் போராடுறாங்க. அந்த உயிருக்கும் அந்த வசதிக்கும் ஆசைப்பட்டா அந்த ராணுவ வீரர்கள் என்ன ஆவாங்க? சரணாகதி ஆயிடுவாங்க. எதிரிட்ட சரணாகதி அடைவதை விட, எதிரிடம் சரணாகதி ஆவதை விட சாவதே மேல் என்பதுதான் நம் தமிழர் மரபு, நம்முடைய ரத்தம். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மரபு. எதிரிடம் சரணாகதி அடைந்து நாம் வாழ்வதை காட்டிலும் எதிரிடத்திலே சிக்காமல் நாம் சாவது நமக்கு மேல் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வீரத்தையும் விவேகத்தையும் விசுவாசத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் கடைபிடிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கே கவலை? யார் சொல்றா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இதே பத்திரிகையாளர் அரங்கத்தை உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை சந்திச்சிருக்கிறோம். நான் சொன்னதெல்லாம் இப்போ நடந்துட்டே இருக்குது, அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்பயும் நான் சொல்றேன், 234 தொகுதி வெல்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். 210 சட்டமன்ற தொகுதி நிச்சயம். அதுல 58 தென் மாநிலங்களிலே, தென் மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில 90% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம். நன்றி, வணக்கம்.